எல்லாருக்கும் வணக்கம். இதழின் நிழல் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீ கடை கெஜ்ரா. டீ கடையில் வச்சிருப்பாங்க இல்லையா, குண்டு குண்டா கெஜ்ரா, ஸ்வீட் கெஜ்ரா. அதுதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டீ கடை கெஜ்ரா செய்யறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம். கோதுமை மாவுல தான் நம்ம செய்ய போறோம். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கப்பில் அளந்திருக்கேன். நீங்க எந்த கப்பு வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. அந்த கப்புலயே மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லாமே 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன்ல, அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை, அதுக்கு மாவு தேவையான அளவு நம்ம பிசைஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பால் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய். இவ்வளோதான் தேவையான பொருள் நம்மளுக்கு டீ கடை கெஜ்ரா செய்யறதுக்கு. இப்போ டீ கடை கெஜ்ரா செய்யறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் 2 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த 1.5 கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் உடச்சி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதை ஊற்றியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சாச்சு பாருங்க. இதை எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை அரைச்சாச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். எடுத்து வச்சிருக்க 2 கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். ரவையும் சேர்த்துக்கிறேன். அதுலேயே அரிசி மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டேன். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு உப்பு. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்படி உப்பு லைட்டாக ஸ்வீட்டாக எடுக்கிறதுக்கு, ஸ்வீட்டாக எடுத்து கொடுக்கணும். ஆமாம், எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் அது டேஸ்ட் தனியாக எடுத்து கொடுக்கும். இது நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள். உண்டை உடச்செல்லாம் இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் ஒரு பள்ளம் நோண்டிக்கலாம். பள்ளம் நோம்பி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம் மொத்தமாக. ரொம்ப ஈஸியாம்மா இது. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலாம் இதெல்லாம் தெரியாது நமக்கு செய்யறதுக்கு. எங்கள் பாட்டி காசு கொடுப்பாங்க எதனா வாங்கி சாப்பிட சொல்லி. நான் கடைக்கு போனால் இதான் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. எப்போ கடைக்கு போனாலும் எல்லாரும் வேறு எதனா வாங்குவோம், இந்த வடை பஜ்ஜி அந்த மாதிரிலாம். எனக்கு இது ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதனால ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ரொம்பவும் நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தால் யாருன்னா குழந்தைங்க வந்தால் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்ல, அதனால தான். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். ஃபுல்லாக பிசைஞ்சிக்கிட்டு இப்போது தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி பதம் மாவு வரும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபுல்லாக சக்கரை இருக்கிறதுனால இலகிடும். அதனால் பால் திட்டமாகவே ஊற்றி பேசிங்க, பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் நம்ம மேலே. இப்போ சக்கரை மெல்ட் ஆகும் போது இன்னும் தண்ணி ஆகிடும். பாருங்க, மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள், ஜம்முன்னு. இப்போ இது அப்படியே இது மேலே நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மேலே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மேலே நம்ம ஊற வைக்கணும் மாவை 1 மணி நேரம். அப்போ ஊறும் போது காயாமல் இருக்கணும். அதனால நெய் சேர்க்கணும். மேலே இன்னொரு ஸ்பூன் கூட சேர்க்குறேன் நான். மேலே நெய் சேர்த்தா இன்னும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாசனையாக. இப்போ இதை அப்படியே ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 மணி நேரம் இது ஊறணும். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 1 hour later. இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்ச மாவு 1 hour ஊறிடுச்சு. நம்ம தடவை நெய்யெல்லாம் காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு ரவுண்டு சும்மா அப்படி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கு மாவு. பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட அதை விட சூப்பராக இருக்கும். கொழுப்படி சௌமி, கொழுப்பு காமெடி. அவ்வளோதான், நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம போட போகிற கெஜ்ரா சைஸ்க்கு மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக பிடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம பிடிக்கணும் பர்ஃபெக்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அங்கங்கே வெடிப்பு கிடிப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் கோளாராக இருந்தாலும் பரவாயில்ல, கோளாறு மாதிரியே பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாமா? இங்கே பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காயட்டும். எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக இது உள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் திட்டமாக சூடாக இருக்கும் போதே போடுங்க. ரொம்பவும் சூடாக வேண்டாம், ரொம்பவும் சூடு இல்லாமல் இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு திட்டமாக போட்டுக்கோங்க. ஒரு 4 உருண்டை போட்டுக்கிறேன், போதும். இது நல்லா வெந்து நம்ம எடுக்கலாம். இங்கே பாருங்கள்,
கெஜ்ரா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க, ஜம்முன்னு எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க. இன்னும் நல்லா வெடிக்கணும். நல்லா இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைப்போம். உள்ளே இருக்கிறதுலாம் மாவு பச்சையாக இருக்கும், அதனால தான் ஸ்லோவில் வச்சு வேக வச்சோம்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே மொறு மொறுன்னு ஜம்முன்னு வரும். இங்கே பாருங்க, கெஜ்ரா நல்லா வந்து உடஞ்சி எப்படி உள்ள நல்லா செவுந்து கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க. நல்லா இது மாதிரி வெடிச்சு கலர் மாறணும், அப்பதான் உள்ளெல்லாம் வேகும். இல்லைன்னா வேகாமலே இருக்கும், கலர் மாறிடுச்சுன்னு எடுத்துடாதீங்க. உள்ள அப்படியே பச்சையா இருக்கும் மாவு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே வெடிச்சு ஜம்முன்னு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு வெடிச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.